இந்தியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இவை. பீகாரில் விரைவில் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முதல்வர் நிதிஷ்குமார் பதவியை விட்டு ராஜ்யசபாவுக்கு செல்லலாம் என கூறப்படுகிறது. இதனால் புதிய பாஜக தலைவர் அடுத்த முதல்வராக வர வாய்ப்பு உள்ளது. இது மாநில அரசியலில் பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக 92 ரூபாய் 16 பைசா என்ற வரலாற்று குறைந்த மதிப்பை எட்டியுள்ளது. உலகளவில் அதிகரிக்கும் கச்சா எண்ணெய் விலையும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமும் இதற்கான முக்கிய காரணங்களாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இது இறக்குமதி செலவையும் பணவீக்க அழுத்தத்தையும் அதிகரிக்கக்கூடும். இதே நேரத்தில் இந்தியா பிரஹார் எனப்படும் ஒருங்கிணைந்த தேசிய எதிர் தீவிரவாத பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உளவுத்துறை ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு விரைவான பதில் அளிக்கும் அமைப்புகளை உருவாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர்.